சார் இந்த மார்ச் ஏப்ரல் வந்தாலே பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா டிவின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் ஸ்கூல் ஆடாக வரும். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு பேரண்ட்ஸ் வந்து நல்ல ஸ்கூலை வந்து எப்படி சூஸ் பண்ண முடியும்? ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ஏன்னா இப்போ எல்லாருமே வந்து ஒரு கன்ஃபியூஷன் ஆயிடுறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா எந்த ஸ்கூலில் சேர்க்குறோம் அப்படின்னு ஒரு கிளாரிட்டியே கிடைக்க மாட்டேங்குது. வெதர் தேர் எஜுகேட்டட் ஆர் நாட் எஜுகேட்டட் டியூ டு நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பார்க்கறதுனால அவங்களுக்கு வந்து எந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வருது. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக தே ஹவ் டு செக் சம் செக்லிஸ்ட் லைக் அந்த ஸ்கூல் அஃபிலியேஷன் வாங்கியிருக்கா, எந்த போர்டில் அவங்க அஃபிலியேஷன் வாங்கியிருக்காங்க, வெதர் இட் இஸ் அ சிபிஎஸ்இ போர்ட், ஸ்டேட் போர்ட் ஆர் எனி அதர் கரிக்குலம் ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்போ ஆல்டர்னேட் எஜுகேஷன் அப்படிங்கிற பேரில் வந்து சில பர்டிகுலர் இதை அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை டீச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பட் அதில் என்ன ஆகுது அப்படின்னா தெர் இஸ் லாட் ஆஃப் லேர்னிங் கேப் இருக்குது. ஸோ எங்கள் ஸ்கூலுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி வந்து மிடில் வராங்க. அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சில விஷயங்கள் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் ஏற்படுது. ரெண்டாவது விஷயமா நான் பார்க்குறது பார்த்தீங்கன்னா த விஷன் ஆஃப் த ஸ்கூல். நம்ம ஸ்கூலில் சேர்க்குறோம் அப்படின்னா நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு ஆம்பிஷன் இருக்கும். அந்த ஆம்பிஷனும் ஸ்கூலோட விஷனும் ஒத்து போகுதா அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா நம்ம ஸ்கூலில் நம்ம பசங்களுக்கு வந்து ஒரு டாக்டர்ஸ் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும், இல்லை ஒரு இன்ஜினியர் ஆகணுங்கிற ஆசை இருக்கும், இல்லை ஒரு லாயர் ஆகணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். அவங்களோட ஆசை வந்து நீட் தான் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்கூலில் நீட் ஜேஇக்கான ஏற்பாடுகள் செஞ்சுருக்காங்களா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். அஸ் வெல் அஸ் இப்போ வந்து ஸ்போர்ட்ஸில் சில குழந்தைங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ அவங்க ஸ்போர்ட்ஸில் அச்சீவ் பண்ணுறதுக்கு அங்கே போதுமான அளவில் ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குதா அப்படிங்கிறத கண்டிப்பாக செக் பண்ணணும். உங்கள் ஸ்டூடெண்ட்டை ஸ்கூலில் சேர்க்க போகிறீங்க அப்படின்னா அந்த டீச்சர்ஸை உங்களை மீட் பண்ண அலோவ் பண்ணுறாங்களா, கிளாஸ் ரூம்ஸை காமிக்கிறாங்களா, உங்களுக்கு அவங்களோட டிரான்ஸ்பரன்சி எப்படி இருக்குது, ஸோ உங்களால் அந்த ஸ்கூலை ஃபுல்லாக அனலைஸ் பண்ண முடியுதா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பட் எண்ட் ஆஃப் த டே அவங்க மிடில் நீங்கள் ஸ்கூல் சேஞ்ச் பண்ணுறீங்க, இல்லை அவங்கள வந்து பாதியிலேருந்து அந்த ஸ்கூலில் எடுக்கிறீங்க அப்படின்னா அது வரைக்கும் அந்த பையன் என்ன லேர்ன் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அண்ட் தென் என்விரான்மெண்ட், எந்த ஸ்கூலாக இருந்தாலும் அந்த அவங்களுக்கு ஒரு சுமூகமான சூழ்நிலை இருக்கா அப்படிங்கிறது பார்க்கணும். ஏன்னா ஒரு நல்ல காற்றோட்ட வசதியானது ரொம்ப முக்கியம். அதுதான் வந்து உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் எதுவும் வராமல் பார்த்துக்கிறோம். ஹாப்பி கிளாஸ் ரூம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு கிளாஸ் ரூம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த குழந்தை வந்து கிளாஸ் ரூமில் முதல்ல ஹாப்பியாக இருந்தால் தான் அதால் நல்லா கற்றுக்க முடியும், படிக்க முடியும். அதனால உங்கள் ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹாப்பியாக இருக்காங்களா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே உங்கள் ஸ்கூல் சைடும் சரி, உங்கள் குழந்தைங்களோட ஆம்பிஷனை நிறைவேற்றுறதும் சரி, ஹெல்த் வைஸும் சரி, அந்த குழந்தைங்க தே வில் கம் அப் பெட்டர் இன் த ஃபியூச்சர். நல்ல ஒரு குழந்தைங்களா உருவாவதற்கு நல்ல வாய்ப்பு இருக்குது.